அல்லேலூயா, அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் தாகோனுடைய கோயில்ல வச்சாங்க. தாகோனுடைய ஸ்தலம் தொம்முன்னு கீழே விழுது. ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏன் தத்தளிப்பு? பெட்டி இருக்க வேண்டிய ஸ்தானத்தை விட்டு வெளியே போச்சு. ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டியை அழைச்சிருக்கிறார். நித்திய உடன்படிக்கை ஆவியினாலே சுத்த இருதயத்தை கொடுத்து இந்த உடன்படிக்கை கீழே கொண்டு வந்துக்கிறார். ஆனா நீ இருக்க வேண்டிய ஒரு இடம் உண்டு, அந்த இடத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. அல்லேலூயா. ஒன்று ராஜாக்கள் 6:19 படிக்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வைக்கிறதுக்கு ஆலயத்திற்குள்ளே, பாருங்க, வைக்கிறதுக்கு ஆலயத்திற்குள்ளே சந்நிதி ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தினார். ஆண்டவர் அதுக்கு ஒரு சந்நிதி ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இப்பதான் சப்ஜெக்டே வரேன். இவரெல்லாம் உடன்படிக்கை பெட்டினா யாரு, அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டது, பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை என்ன, புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை என்ன என்பதை விளக்க கொடுத்தேன். இப்பதான் அந்த இடத்துக்கே வர. ஆதாமே ஆதாமே எங்கடா இருக்கிறன்னு கேட்கிறாரு. நீ உன் ஸ்தானத்துல இல்லையே, அருமையான தேவ பிள்ளையே, என்னுடைய ஆலயத்துக்கு வர, ஆனா இருக்க வேண்டிய ஸ்தானத்துல இருக்கிறியா? ஆண்டவர் ஒரு ஸ்தானம் கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒரு சந்நிதி ஸ்தானத்துல தான் அந்த பெட்டி இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு திரையினால மூடி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அது இருக்கும்படிதான் ஆண்டவர் ஒரு ஸ்தானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்ல அழுறான், ஆண்டவர் எப்பொழுதும் ஆண்டவரே அந்த ஸ்தானத்தை நான் இழக்க கூடாது ஆண்டவரே. எடுத்து படிக்க சங்கீதம் 26:8 படிக்க. சங்கீதம் 26:8. கர்த்தாவே, பாருங்க, உங்களுடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தை நான் வாஞ்சிக்கிறேன். ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். அந்த மகிமை எங்க இறங்கும்? பிரகாரத்துல இறங்காது. எங்க இறங்கும் சொல்லுங்க? சொல்ல மாட்டீங்களே. மகா பரிசுத்த ஸ்தானம். அதாவது உடன்படி ஆசரிப்பு கூடாரத்துல 3 பகுதி இருக்கு. ஒண்ணு பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரத்துல கூட விருத்த சேதனம் அடைந்த இஸ்ரவேல் வந்துட்டு ஓடிடுவான். கோயிலுக்கு வருவான், ஒரு சிலுவை மாதிரி போடுவான், சும்மா வேலாட ஜெபம் பண்ணுவான், ஓடிடுவான். ஏன்னா அங்க ஆடு மாறி வெட்டுற இடம், நாட்டம் வந்து கொண்டே இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்துல கூட அப்பங்களை புது அப்பத்தை மாற்றுவாங்க, பழைய அப்ப வாடையை கொண்டு வந்துடுவாங்க. ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் தான் உள்ள போவான். அல்லேலூயா. அவன் இடுப்புல ஒரு கச்சை கையில கட்டி டைட்டா கட்டிட்டு உள்ள போனோம். அது அர்த்தம் என்ன தெரியுமா? அவனுடைய தீர்மானம் ஒன்று, அவனுடைய வாஞ்சை ஒன்று, அவன் மனதின் அறை ஒன்று. ஆண்டவரே, உம்முடைய மகிமையே நான் காணும்படி என்னுடைய மனதை நான் வைத்திருக்கிறேன் என்றார் சங்கீதக்காரன். அல்லேலூயா. நீ ஆலயத்துக்கு வா, ஆசீர்வாதம் ஜபிக்கவே ஜபிக்காது. பொய்யான உபதேசம். நீ ஏசப்பாக்குள்ள வந்தாலே உனக்கு எல்லாவற்றையும் அவர் கொடுத்துருவார். கொடுக்க மாட்டார்லாம் கிடையாது. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் மற்றதெல்லாம். இந்தியாவில் இட்லி வாங்கி